வணக்கம் நண்பா. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லியும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான தகுதி நிபந்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியருக்கான தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஆசிரியர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் தேவைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிங்க. இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 6/7/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸா இருக்கட்டும், ஏ டூ இசட் வரைக்கும் நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேவை. இப்பள்ளியில் காலியாக உள்ள தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதிலிருந்து நாம வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை அப்படின்னு நாம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நேரடி நியமனம், நேரடியா நியமிக்கிறாங்க. அதுக்கான தகுதி மற்றும் நிபந்தனைகள்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாங்க. தகுந்த கல்வி சான்றிதழ், உரிய தகுதி. இப்போ தொடக்கப்பள்ளினா அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாத 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணுங்க. ரெண்டாவது டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்லயாவது பாஸ் பண்ணிருக்கணுங்க. இது ரெண்டும் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசாங்க உதவித்தொகை, அதாவது அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமோ அரசாங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய நாள் பொறுத்த வரைக்கும் 6/7/2026ங்க. அந்த தேதிக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, புத்துறை மண்டபம், காரைமேடு போஸ்ட், சீர்காழி தாலுகா, மயிலாடுதுறை மாவட்டம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இந்த தாலுகா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. நம்ம பிரைவேட் ஸ்கூலில் கிடைச்சாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம், அதே மாதிரி அப்ளை பண்ணுவோம். இது அரசு உதவி பெறும் பள்ளிங்க. ஜாப் கிடைச்சுன்னா உங்களுக்கு லக்குன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆசிரியராக பணிபுரிய விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.